யோ என்ன பக்கத்து வீட்டுக்குள்ள உன்னை எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கு, என்ன சமாச்சாரம்? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா துபாய் போயிட்டாரு, சும்மா விளையாட்டுக்காக என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கு. விளையாட்டுக்காக கூப்பிடுதா இல்ல நீ விளையாண்டதால கூப்பிடுதா? ஏய் சும்மா நீயா கற்பனை பண்ணிட்டு இருக்காத, மாமன் தங்கம். தங்கத்தை இப்ப உரசி பார்த்துடுறான். அந்த பாப்பா பேர் என்ன? பூஜா. அவங்க அம்மா பேரு? ரோஜா. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஏய் அக்கம் பக்கம் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, அதனால தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு தப்பா? ஓ சரி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எவ்வளவு நேரம் சந்தேகம் விடாம தான் கேள்வி கேட்டியா? கேளு. இல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது, ஆனா அவங்க பிள்ளைக்கு 2 வயசு ஆகுது, எப்படி? இந்த வரண்டா தங்கம். சாப்பிடும்போது பீஸ்ஃபுல்லா சாப்பிடணும், இல்லன்னா நம்மளுக்கு ஒரு பீஸஸும் கிடைக்காது. 2 seconds later. A few moments later. இருப்பா என்னம்மா இது? தின்னுறா தின்னுறேன் தின்னுறு தின்னுறமா. ஐயோ நீ குடுக்கற போல தின்னுட்டு தானே கிடக்குறேன். நடுச்சாமத்துல இருந்து தின்னுறான்னு உயிரை வாங்குற. ஏமா நல்ல கனவை கல்ல விட்டு எரிஞ்சு களைச்சு விட்டு ஏன் இப்படி சரி செல்லம், தூங்குங்க தூங்குங்க. போட்டான் அப்படியே, அவளே தூங்க மாட்டக்கா, போ அந்த பக்கம். சரி செல்லம், உங்க அக்கா அப்படிதான் பண்ணுவா, நீ தூங்கு. ஜெனிசா சிரிக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டக்கல, இரு வாரம் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. அப்படியே போட்டணும். எத்தனை வாட்டி சொல்றது சிரிக்காதுன்னு? வா என் கூட. சொல்ல சொல்ல கேட்கற கிடையாது, அந்த பிள்ளைய மூச்சு உண்டாக்கிட்டே இருக்க. தூங்க விடுறியா? போ அந்த பக்கம் போ. இவன் நல்லா தூங்கிட்டான். அச்சச்சோ, பாப்பா வேற அடிச்சு வெளியே தள்ளிட்டோமே, என்ன பண்றான்னு தெரியலையே. ஜெனிசா சொல்லுங்க, 90s கிட்ஸ் எப்படி நீங்க மட்டும் இவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்துருக்கீங்க? விளக்கமாரடி, பெரம்படி, செருப்படி, பெல்ட் அடி, தோசை கரண்டி அடி வாங்கிப்பாரு தெரியும். அண்ணா ஒரு 1 கிலோ கறி போடுங்க. 1 கிலோ கறியா? போடுறமா. ஆனா உங்க மாமனார் மாலை போட்டிருக்காருல்ல, நீ கவுச்சு திங்கலாமா? அண்ணா அவர் தனி வீட்டுல இருக்காரு, நாங்க தனி வீட்டுல இருக்கோம், அதெல்லாம் சாப்பிடலாம். ஒரே வீட்டுல தான் சாப்பிடக்கூடாது, நீங்க போடுங்க. அப்ப சரி, நான் போட்டு கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஒரு நாள் கூட கவுச்சு தின்னாம இருக்க மாட்டா போல் இருக்கு, அதனாலதான் இவன் புருஷன் மாலை போடுறதே விட்டுட்டான் போல் இருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்ன அண்ணா அண்ணா விளையாடலாம். நான் வரல பிங்கி. போய் விளையாடுற போடா. நான் போலப்பா, அரியன் அடிச்சிட்டான். டேய் அவனும் சின்ன பையன் தான்டா, போய் விளையாடுற போடா. ஆஹாப்பா நான் போல. சரி பிங்கி, அண்ணா வரேன், நீ போய் விளையாடு போ. ஏய் பாப்பா, என்கிட்ட லைசென்ஸ் எடு. அரே என்ன பண்ணுது? நீ தானே லைசென்ஸ் கேட்ட? அடி பைத்தியக்காரி, என்கிட்ட வண்டி லைசென்ஸ் எடுக்க சொன்னேன். ஓஹோ, நானே உன்னோட லைசென்ஸ் நினைச்சிட்டேன். ஏம்ல ஒருத்தனுக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு, பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு, நேரா கடைக்கு வேகமா ஓடுறான். போனவனே கடையில முதல்ல என்ன வாங்கியிருப்பான்? பிரியாணி தானே வாங்க போனா, பிரியாணி தான் வாங்கியிருப்பான். இல்ல தண்ணி வாங்கியிருப்பான். இல்ல 2 பேரும் சொன்னது தப்பு. சரியான பதில கமால்ல நீங்க சொல்லுங்க. பாய் பாய். அம்மா அப்பா எங்க போறாரு? அப்பா உனக்காக சைக்கிள் வாங்க போயிருக்காங்க செல்லம். ஏர் சைக்கிளமா வாங்க போயிருக்காரு? அப்படிதான் நினைக்கிறேன் செல்லம். ஆஹா, நினைச்சு பார்க்கும்போதே சூப்பரா இருக்கே. மாமா வந்துட்டீங்களா? சைக்கிள் எங்க? தோ வாயை கொஞ்சம் பெருசாதான் திறந்தொலைய. என் வாய் அவ்வளவுதான் திறக்க முடியும். எங்க அம்மா பத்தி பேசும்போது வாய் அவ்வளவு பெருசா திறக்கிற. அம்மா பசிக்குதுமா. வெயிட் பண்ணு. அம்மா ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் வரேன். அம்மா பசிக்குதுன்னு சொல்றேன்ல. ஒண்ணுலமா. வெயிட் பண்ணு, சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு வரேன். என்னங்க, ஆ அந்த பால் எடுத்து பாப்பாக்கு குடிப்பாட்டிடுங்க. நான் குடிக்க வச்சிடுறேன். தங்கப்புல இங்க பாரு, இந்த பால் குடி. நான் போன பின்பும்